எல்லா மீடியாக்களும் வரவேற்றார்கள், யாருமே மறுப்பு தெரிவிக்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த பத்திரிகைகளில் ஒரு பத்திரிகையில் கூட மரண தண்டனைக்கு எதிராக இருப்பாங்க பத்தியா, அவர்கள் கூட வாயை திறக்கல. எதுக்கு? மக்கள் எல்லாம் அந்த பக்கம் நிற்கிறாங்க, இப்போ போய் மரண தண்டனை கூடாதுங்கிற மாதிரி சொன்னால் நம்மளை காரி துப்பிடுவாங்க, அதனால வெளியே பேசக்கூடாதுன்னு மரண தண்டனை எதிர்ப்பாளர்கள் கூட என்கவுண்டரில் போடப்பட்டதை பற்றி கண்டித்து ஒரு அறிக்கை விடவில்லை. ஆனால் நாங்கள் அதை ஏற்கவில்லை. மரண தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு. யாரு கொடுக்கிறது? போலீஸ்காரரா? சம்பந்தப்பட்டவரா? ஏற்றுக்க முடியாது. இப்போ எடுத்துக்கங்களேன், நாட்டில் கற்பழிப்பு, டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு வந்துச்சு, பயங்கரமாக நாடே கொந்தளிச்சுது, ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிட்டு ஸ்தம்பிச்சுது, டெல்லி தலைநகரமே கலகலத்துச்சு, மக்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் பேரில் 3 பேருக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இப்போ உள்ள பத்திரிகையில் அந்த தீர்ப்புக்கு பிறகு மரண தண்டனை எதிர்ப்பாளர்கள் எத்தனை பேர் இதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு அறிக்கை விட்டாங்க? காட்டுங்க பார்க்கலாம். வாயை திறக்க காணும். ஏன்? எல்லா பையிலும் சரிங்கிறான், பெரிய கொடூரமாக கொண்டு இருக்கானோ அந்த பிள்ளைய, அந்த பிள்ளை மேலே அனுதாபம் இருக்குது. இப்போ போய் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தா நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களே அப்படின்னு அவங்க வாயை பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் இப்படி தீர்ப்பு சொல்லக்கூடாது. எப்படி தீர்ப்பு? தீர்ப்பில் சொல்கிறாரு நீதிபதி, இந்த வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு. உலகமே பார்த்து காரி துப்புற வார்த்தைங்க. எந்த வழக்கு? கற்பழிப்பிச்சு கொலை பண்ணுற வழக்கு அரிதிலும் அரிதானலாம், நாட்டுக்குள்ள நடக்கவே இல்லை. எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை. ஒரு நாள் பேப்பரை எடுத்தா கற்பழிச்சு கொலைன்ற செய்தி இல்லாத ஒரு நாள் பத்திரிகை இல்லை. ஆனால் நீதிபதி நீ தீர்ப்பு எழுதுறாரு, அரிதிலும் அரிதான வழக்கு, அதனால தான் தூக்கில் போட்டோம். இப்படி போட்டோன்னா அப்போ மற்ற எவனுக்கு நீ சட்டத்தில் இடம் இல்லையா? இந்த கற்பழிப்புக்கு இந்த வழக்குக்கு தூக்கில் போடுவதற்கு சட்டத்தில் இடம் இல்லையா? ஆனால் வழக்கு ரொம்ப சின்சியராக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நாடே கொந்தளிக்குது. மக்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் தூக்கு தண்டனை என்று நீதிபதி குறிப்பிடுகிறார் என்றால் நாட்டில் குற்றம் எப்படி குறையும்? சட்டத்தை திருத்து. கற்பழிச்சு கொலை பண்ணனா அவனுக்கு மரண தண்டனை சட்டத்தை திருத்தி விட்டு அதுக்கு பிறகு தீர்ப்பை கொடு. நாளைக்கு இன்னொருத்தன் செஞ்சா அவனுக்கு இதான் தண்டனைன்னு சொல்லிட்டு கொடு, அப்போ பயப்படுவான். இப்போ என்ன சொல்லியிருக்கிறிய? இந்த புள்ள வழக்கில் மட்டும்தான் தூக்கு, வேற எந்த புள்ள வழக்கிலையும் தூக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்ற. உருப்பட்டுண்டா நாடு? நீதிமன்றம் இப்படி நீதி கொடுத்தா அடுத்து தப்பு செய்ய நினைக்கிறவனுக்கு பயம் வருமா? அதான் நீதிபதியும் சொல்லிட்டார்ல, அந்த வழக்குக்கு மட்டும்தான், வேற வழக்குக்கெல்லாம் தூக்கில் போட மாட்டோம். தூத்துக்குடி புனிதாவை கற்பழிச்சாங்க, தூக்கில் போட மாட்டோம். திருச்சி தௌஃபீக் சுல்தானாவை கற்பழிச்சாங்க, தூக்கில் போட மாட்டோம். அது எல்லாம் அந்த வார்த்தையில் இருக்கு. எந்த வார்த்தையில்? இது அரிதிலும் அரிதான வழக்கு, சட்டத்தில் தூக்கு தண்டனைக்கு இடம் இல்லை, மக்களுடைய கூட்டு மனசாட்சிக்காக வேண்டி தீர்ப்பு வழங்குறோம்னு சொன்னாரே, அந்த வார்த்தைக்குள்ள இவ்வளவு மேட்டு இருக்குது. இந்த தூக்கை கூட தண்டனை சரி, ஆனாலும் தவறான முறையில் வழங்கப்பட்ட சரியான தீர்ப்பு, அதுலேயும் குறை சொல்றோம். அப்போ கொலை என்று சொன்னால் கொலைக்கு எங்களிடத்துல தெளிவான பார்வை உண்டு. யாரை கொலை செய்யலாம், எதற்கு கொலை செய்யலாம், எப்படி கொலை செய்யலாம், அந்த கொலையை கூட இன்னைக்கு நம்ம நாட்டில் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ரகசியமா தண்டனையை கூட உள்ள வச்சு ரகசியமா பண்ணுவாங்க. கழுத்துல முகத்தில் மோமுடிய மாட்டி கைத்துல இறுக்கி வெளியே பாடி தான் வரும், தெரியாது. நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? மக்கள் மத்தியில் நிப்பாட்டி அவனுக்கு தண்டனை கொடு, மீடியாக்களை கொண்டு வை, கேமரா ஓப்பன் பண்ணு, லைவ் டிவி டோட்டல் சேனல் வழியாக உலகத்துக்கே காட்டு. அப்பதான் கற்பழிக்கணும்னு நினைப்பு வர்றவனுக்கு பயம் வரும், பீதி வரும். கொலை என்று சொன்னால் கொலைக்கான காரணங்கள், திட்டங்கள், சூழ்நிலைகள் அனைத்தையும் வகுத்துத்தான் ஒரு நெறியை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். இது கொலையை பற்றிய பொதுவான பார்வை. ரெண்டாவது, இந்த கொலையில் குர்ஆன் சொல்லுகிறது, அநியாயமாக கொலை செய்தால், நியாயமற்ற முறையில் அற்பமான காரியங்களுக்கு தேவையில்லாமல் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டால் அவருடைய நிலை என்ன? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, மன் கதல நஃப்சன் பிகைரி நஃப்சின், யார் ஒருவர் முறையில்லாமல் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ, கத்தல நாச ஜமீஆ, அவர் உலகத்து மனிதர்களை எல்லாம் கொலை செய்த குற்றத்தை அனுபவிப்பார். ஒருத்தனை கொலை பண்ணனா ஏதோ ஒருத்தனை தானே கொன்னாரு அப்படி இஸ்லாம் பார்க்காது. தேவையில்லாம என் கொன்ன, நீ எப்படி கொலை செய்யலாம், உனக்கு என்ன அதிகாரம், நீ தவறிழைத்திருக்கிறாய், இந்த தவறு மிகப்பெரிய தவறு என்று கொலையை கடுமையாக இஸ்லாம் கண்டிக்கிறது.
இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இப்போ இந்து தலைவருடைய கொலைக்கு வருவோம். இந்து தலைவர் கொலை செய்யப்படுறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய பார்வையில் இந்து தலைவர் கொலை செய்யப்பட்டாலும், இஸ்லாமிய தலைவர் கொலை செய்யப்பட்டாலும், கிறிஸ்தவ தலைவர் கொலை செய்யப்பட்டாலும் அதை கொலையாக மட்டும்தான் பார்ப்போம். அவரை முஸ்லிம் என்றோ, கிறிஸ்தவர் என்றோ, இந்து என்றோ, பௌத்தர் என்றோ பேதப்படுத்தி நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் மார்க்கம் அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்கிறது. இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடு, முஸ்லீமுக்கு குரல் கொடுத்தா இந்துக்கும் கொடுப்போம். முஸ்லீமுக்கு கொடுக்க தகுதியற்ற வேலையை செஞ்சிருந்தா முஸ்லீமுக்கும் கொடுக்க மாட்டோம். அதே காரணம் இந்துக்களுக்கும் பொருந்தினால் இந்துக்களுக்கும் கொடுக்க மாட்டோம். காரணத்தை வச்சு தான் முடிவெடுப்போமே தவிர அவருடைய நம்பிக்கையை வச்சு முடிவெடுக்க மாட்டோம். முஸ்லீம்களே பல பேர் கொலை செய்தார்கள், கடுமையாக கண்டித்தவர்கள் நாங்கள். கோவை கலவரம் நடந்துச்சு. கோவை கலவரத்தில் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதை முஸ்லீம் சமுதாயம் எப்படி எடுத்தது? இந்து சமுதாயத்தில் உள்ளவங்க கண்டிக்கிறத விட ஜாஸ்தியாக நாங்கள் கண்டிச்சோம். கொலை செஞ்சது எங்க ஆட்களை சில பேர். எப்படிடா நீ கொலை செய்யலாம்? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? ஊர் ஊரா மேடை போட்டு திட்டினோம் அவர்களை. ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர்களை பகிஷ்கரித்தது. அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னோம். தகுந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கொடுங்கள் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தினோம். அது முஸ்லீமு நம்ம ஆளுக்கு ஆதரவாக பேச, நாங்கள் அப்படி பேச மாட்டோம். அப்படி விவரம் தெரியாமல் ரெண்டு முஸ்லீம் பேசினா கூட எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் தெளிவுபடுத்துவோம். ரைட்ஸ் கிடையாது, ஒத்துக்கவே மாட்டோம். தப்பு செஞ்சிருக்கிறான், மற்றவனை ஜெயிலில் போடுறீங்க, எங்காலையா தூக்கில் போடுவோம். நாங்கள் எங்க ஆளு தப்பு செஞ்சா ஒருத்தன் கொலை பண்ணிட்டு உள்ள போறான்னா மற்றவனை ஜெயிலில் வேணா அடைச்சு தொலை, எங்க ஆளை தூக்கில் போட்டு காலி பண்ணு. எங்க சமுதாயத்திலேயாவது இந்த கொலை குற்றம் குறையட்டும். எங்களுடைய பார்வை எங்களை பத்தி புரியல. பத்திரிகை எழுதுறத வச்சுக்கிட்டு நீங்க மேலோட்டமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முஸ்லீம்கள் தவறு செய்தாலும் அந்த தவறை வலியுறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதனால இந்து தலைவருடைய கொலை எப்படி பார்ப்பீங்க? ஒரு மனிதனை கொலை செய்திருக்கிறார்கள், நியாயமாக இருந்தால் அது என்ன குற்றமோ சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கோர்ட்டில் நிப்பாட்டி விசாரிச்சு கோர்ட்டு தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லுவோம். அநியாயமாக இருந்தால் அப்பவும் சம்பந்தப்பட்டவனை விசாரிச்சு கோர்ட்டு என்ன முடிவெடுக்கணுமோ சரியா முடிவெடுக்கணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை நாங்கள் கண்டிப்போம், கண்டிக்கிற வேலையை தான் செய்வோம். இப்போ கரண்ட்ல என்ன பிரச்சனை? இந்து தலைவர்கள் என்கிறார் சில பேர். வேலூர் வெள்ளையப்பன், ஆடிட்டர் ரமேஷ், கோயம்பேடு விட்டலு, பல பேர் லைனாக இந்து சமுதாய தலைவர்கள்லாம் லைனாக வருகிறார்கள். அந்த முருகன், தேங்காய் கடை முருகன், நிறைய பேர் வந்தார்கள். என்ன பஞ்சாயத்து? இது எல்லாம் ஏதோ முஸ்லீம்கள் செய்ததாக இந்து சமூகத்தை சார்ந்த சில குறிப்பிட்ட ஒரு சில பேர் ஒரு தப்பான கருத்தை பரவி விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் தெளிவுபடுத்திடுச்சு. டிஜிபி தெளிவாக அறிக்கை விட்டுட்டாரு. ஒவ்வொரு கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இது ஏதோ மதத்தின் பின்னணியில் நடக்கல, முஸ்லீம் தீவிரவாதி அத்துமீறலான்றது கிடையாது. ஒரு இடத்துல ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கிறாரு, கடன் கொடுத்தவர் திரும்ப கொடுக்கல, வீட்டில் போய் தாறுமாறா பேசியிருக்கிறாரு, பொம்பளைங்களை கெட்ட வார்த்தையில் திட்டி இருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் போட்டு தள்ளினா திட்டினவன் இந்து, திட்டப்பட்டவன் இந்து, கொன்னவன் இந்து, கொல்லப்பட்டவன் இந்து. அதே மாதிரி பெண் விவகாரத்தில் மாட்டிக்கொண்ட வழக்கு, இதோ இப்போ இந்த ஆடிட்டர் ரமேஷ் வழக்கு, அதிலே ஒரு பெரிய சந்தேகத்தை இப்போ தான் பத்திரிகையில் எழுப்பியிருக்கிறார்கள். என்ன சந்தேகம்? ஆடிட்டர் ரமேஷ் கொல்லப்பட்டுட்டாரு, குற்றவாளிகளை கைது செய்யணுங்கிறது இந்து சமூக மக்களை போல நாங்களும் அதற்கு சேர்ந்து குரல் கொடுக்கிறோம். யாரை கொலை செய்தாலும் அதை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்ன? இப்போ பார்த்தா மகளிர் அணி சேர்ந்த ஒரு பாஜக மகளிர் அணி நிர்வாகி, சேலத்தில் உள்ள பெண்மணி, அவர் முதல் நாள் கொல்லப்படுகிறார். அடுத்த 2-3 நாளில் இந்த அம்மா தற்கொலை செய்து கொள்கிறது. ஒரு பெரிய கேள்வி எழுப்பி இன்றைக்கு இணையதளங்களில் விவாத பொருளாக மாறிவிட்டிருக்கிறது. ஆடிட்டர் ரமேஷுடைய மனைவி இன்றைக்கு திடகாத்திரமாக அமர்ந்த அந்த வழக்கை எதிர்கொண்டு வருகிறார். சம்பந்தம் இல்லாமல் இருந்த அந்த அமைப்பை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார் என்றால் பின்னணியை நியாயமாக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்களும் சிந்தனையாளர்களும் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதனால இது உள்ளுக்குள்ள போய் தப்பு செஞ்சவன் யாரு அதை நாங்கள் சொல்ல வரல, தெரியாது. போலீஸ் விசாரிக்க வேண்டும், குற்றவாளிகள் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். அது முஸ்லிமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு உச்சபட்ச மரண தண்டனை வழங்க வேண்டும்.
இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதைத்தான் நாங்கள் எல்லா காலத்திலையும் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். முஸ்லீம் இந்து என்பதற்காக வேண்டி பேதப்படுத்தி எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க மாட்டோம். இந்தியாவில் நடைபெறுகிற குண்டுவெடிப்புகள் இந்தியாவில் ஊடுருவாங்க, அவங்க கைது செய்யப்படும் போது கேட்டால் முஸ்லீமாக இதனால முஸ்லீம் மேலே தீவிரவாதிகள்ங்கிற அதிருப்தி இந்தியா பெரும்பாலான இந்துக்களுக்கும் மற்ற மக்களுக்கு இது யாருக்கு இது இது அந்த மனநிலையை எங்களிடம் போக்குவதற்கு என்ன நீங்கள் சொல்லணும்? ஐயா, ஒரு நல்ல கேள்வியை, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற வருத்தம் சார்ந்த கேள்வி அது. இன்னைக்கு நம்ம நாட்டில் முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால், பல இடங்களில் நாங்கள் ஒரு பெரிய குற்றவாளிகளாகவே பார்க்கப்படுகிறோம். சாதாரணமாக பல இடங்களில் தனித்து சில வேலைகளை செய்ய முடியலை. பாயா எதுவும் வச்சிருப்பார்ப்பா பார்த்துக்க, சாதாரணமாக எங்கள் காதுபட பேசப்படுகிறது. ஒரு வீடு வாடகைக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது. வாடகைக்கு வீடு கேட்டு போனால் ஃபோனில் பேசும்போது ஓகே வாங்கன்றதாங்க. நேரில் போய் நின்று ஆளை பார்த்த உடனே நீங்கள் பாய் மாதிரி, அப்படியா மன்னிச்சுக்கோங்க பாய், வீடு இல்லைங்க பாய். பல இடங்களில் சந்தித்திருக்கிறோம். என்ன காரணம்? எல்லாம் எங்களை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற பயங்கரவாதி தீவிரவாதி இந்த பிம்பம் தான் காரணம். இந்த பயங்கரவாதி தீவிரவாதி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை நான் கொஞ்சம் விரிவாகவே சொல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் வந்தே பேசுகிறேன்னா, நீங்கள் நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு பேசுவதாக கற்பனையில் பேச வேண்டாம், நினைக்க வேண்டாம். அதை ஒரு காரண காரியத்தோடு ஆதாரங்களோடு பேசுகிறேன். இப்போ முஸ்லீம்கள் என்றால் பயங்கரவாதிகள் என்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறத, இது 100% முஸ்லீம்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பொய்யான பத்திரிகைகளும் மீடியாக்களும் செய்திருக்கிற திட்டமிட்ட சதிச்சே. உண்மை இதுதான். இதுக்கு நிறைய ஆதாரத்தை நான் சொல்லுவேன். எப்படி ஆதாரம் அப்படின்னு கேட்டால், இப்போ தீவிரவாத செயல்கள் எடுத்துக்கொண்டால் நாட்டில் நிறைய நடந்திருக்கிறது. நாடு சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான இடத்துல குண்டு வெடித்திருக்கிறது. மும்பையில், ஹைதராபாத்தில், கன்னியாகுமரியில், அங்கே இங்கன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பயங்கரவாத காரியங்களை இந்தியா சந்தித்திருக்கிறது. சந்தித்த உடனே ஐயா சொல்ற மாதிரி மறுநாள் அல்லது ஒரு 2 மணி நேரத்தில், ஒரு 4 மணி நேரத்தில் 2 பேரை கைது பண்ணி காவல்துறை மீடியாவில் காட்டுவாங்க. பெரிய தாடி வச்சிருப்பாரு, தொப்பி போட்டிருப்பாரு, ஜுப்பா வச்சிருப்பாரு, முஸ்லீம் பெயர் தாங்கியா இருப்பாரு. பத்திரிகையில் செய்தி வந்துடும், இந்தியன் முஜாஹிதீன் அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்குதல், அல் கைதா தாக்குதல் திட்டமிடல், உசாமா பின் லாடன் தாக்குதல் முறியடிப்பு, என்னெல்லாமோ எல்லாம் ஒரு முஸ்லீமுடைய பெயர், ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் வந்துச்சுல. அந்த வழக்குகள், கைது செய்யப்பட்டவர்கள் வழக்கு நடத்தி முடித்து எத்தனை பேருக்கு தண்டனை வழங்கினார்கள், அதில் உங்கள் எத்தனை பேருக்கு நாலேஜ் இருக்கிறது? யாருக்குமே கைது செய்யப்பட்டது மட்டும்தான் தெரியும், முஸ்லீம் குற்றவாளிங்கிறது மட்டும்தான் தெரியும். குற்றவாளின்னு பிடிச்சிட்டு போனாங்களே, பிடிச்சிட்டு போனவனே என்ன செஞ்சாங்க, எந்த கோர்ட்டில் விசாரிச்சாங்க, என்ன தண்டனை கொடுத்தாங்க? இந்த இப்போ கற்பழிப்பு வழக்கில் பிடிச்சிட்டு போனாங்க 4 பேரை. 4 பேருடைய ரிசல்ட் நமக்கு தெரியுது இல்லை. ஒருத்தன் சின்ன பையன், அவனுக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை. ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவன் வேலை அத்தோட முடிஞ்சிருச்சு. மீதி 3 பேர் அவனுக்கு தூக்கு தண்டனை. கைது செய்யப்பட்டவனுக்கு என்ன தீர்ப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. இதே மாதிரி ஹைதராபாத்தில் குண்டு வெடித்ததற்காக கைது செய்யப்பட்ட முஸ்லிமுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? மும்பை மாலேகானில் கைது செய்யப்பட்டவருக்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? மக்கா மசூதியில் குண்டு வெடித்தவருக்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? அகமதாபாத்தில் குண்டு வெடித்ததற்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? பீவாண்டியிலே குண்டு வெடித்ததற்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? என்ன தீர்ப்பு சொன்னார்கள் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது, மொத்த நாட்டுக்கே தெரியாது. ஏன் தெரியாது? அந்த தீர்ப்பின் விவரங்கள் உங்களுக்கு வரவில்லை. முஸ்லிம் குற்றவாளி என்பதை சொல்வதற்காக வேண்டி மீடியாக்கள் போக்கஸ் பண்ணியது, கொண்டு போய் விசாரிச்சு 10 நாளைக்கு பிறகு 1 மாசத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அழைத்து செல்லப்பட்டவனுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாட்டில் நடைபெற்ற தீவிரவாத காரியங்களில் 98% காரியத்தில் முஸ்லிம் விடுதலை செய்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டார். எனக்கு தெரிஞ்சு சொல்றதா 2 வழக்கு, அது உங்களுக்கும் தெரியும். அதனுடைய தீர்ப்பு பத்திரிகையில் வந்தது. அந்த 2 வழக்குடைய முடிவை தவிர